சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். அது என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம். பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள், ஒரு சக்தி வாய்ந்த நாள். அதுலயும் ஒவ்வொரு மாதத்திற்கும் வர பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு. அப்படி வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமியில தேவர்களே அம்மனை வழிபாடு செய்து அதிக சக்திகளை பெறுவதாக ஒரு ஐதீகமே இருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்த பௌர்ணமி தினம்தான் வரக்கூடிய புரட்டாசி மாத பௌர்ணமி. இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் அதீத பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த நாள்ல நமக்காகவே நல்லது செய்யலாம், நமக்கு எப்படா நல்லது செய்யலாம்னு காத்துட்டு இருக்கிற தெய்வம் தான் நம்ம வீட்டு குலதெய்வம். அந்த தெய்வத்தை ஒரு சக்தி வாய்ந்த நாள்ல வழிபாடு செய்யும் போது நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் உங்க வீட்டுல உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும். உங்க வீட்டுல செல்வ நிலை அப்படிங்கிறது கட்டாயம் உயரும். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி 1ஆம் தேதியே நமக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது வந்துருது. ஒரு மாதத்தின் தொடக்கமே நமக்கு ரொம்பவே நல்ல நாள், சக்தி வாய்ந்த நாளாய் அமையும் போது அந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் அதிக அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் மாதமாகவுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்ல, புரட்டாசி அப்படின்னாலே பலருக்கும் ஞாபகம் வருது பெருமாள் வழிபாடு, லட்சுமி தாயார் வழிபாடு. அதுலயும் புரட்டாசி பௌர்ணமியில் சிவ வழிபாடு செய்வதும் அதீத நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். மேலும் புரட்டாசி மாசம் அப்படின்னாலே பலருமே அசைவம் சாப்பிடக்கூடாது, நீங்க அசைவம் முழுவதுமே ஒரு மாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல வீடுகள்ல கடைபிடிப்பது உண்டு. ஒரு சில வீடுகள்ல கடைபிடிக்க மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவியல் ரீதியாக இந்த நேரத்துல மழையும் வெயிலும் மாறி மாறி வரும், உடல் உஷ்ணமாகும். அதனால நம்ம இறைச்சிகளை எடுத்துக்கொள்ளும் போது செரிமான கோளாறு, உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம முன்னோர்கள் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே நம்ம அசைவம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க. புரட்டாசி பௌர்ணமி எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 17 செவ்வாய்க்கிழமை காலை 11:21 முதல் மறுநாள் புதன்கிழமை 18ஆம் தேதி காலை 9:10 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது இருக்கு. இந்த நாள்ல நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் விஷயம், நாளே உங்க வீடை ஃபுல்லா சுத்தம் பண்ணிருங்க. உங்க பூஜை அறை, உங்க வீடை ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு அன்னைக்கு காலையில நம்ம 11:21க்கு அப்புறம் தான் நமக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுனால மாலை நேரத்தில் வழிபாடு செய்வதே சிறப்பு. உங்க குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, தாமரை மலர்கள் வாங்கிக்கோங்க, வண்ண வண்ண மலர்கள் வாங்கி வச்சுக்கோங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண. அடுத்தது நாணயத்தினால் அர்ச்சனை செய்வோம், குங்குமத்தால் அர்ச்சனை செய்வோம். உங்களுக்கு ஆண் தெய்வம் குலதெய்வம் அப்படின்னா விபூதி அல்லது சந்தனத்தினால் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். பூஜை எந்த நேரத்துல செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேல 8:30 மணி வரைக்குமே நமக்கு நல்ல நேரம் இருக்கு. அதனால நம்ம ஒரு மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரமாவது கண்டிப்பா நம்ம பூஜை செய்யணும். நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டணும். அதனால அதற்கு ஏற்றார் மாதிரி 6 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ள உங்களுக்கு எந்த நேரம் உகந்ததோ அந்த நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் உங்க குலதெய்வமே கெதின்னு அந்த இடத்துல உட்காரணும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நல்ல நேரம்னு சொல்லிட்டோம். என்ன செய்யலாம்? முதல்ல தலைவாசல நல்லா நாளே சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைத்தாலும் சரி, இல்லை செவ்வாய்க்கிழமை காலையில நீங்க செய்தாலும் சரி, இதுல எந்த தவறுமே இல்லை. ஏன்னா தலைவாசல எப்ப வேணாலும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செய்யலாம், அதற்கு கணக்கு கிடையாது. தலைவாசல நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சாயங்காலம் மாலை 6 மணிக்கு முதல்ல தலைவாசலுக்கு ஒரு விளக்கு ஏற்றி விடுங்கள். ஏற்றி முடித்த பிறகு உங்க பூஜை அறைக்கு போங்க. பூஜை அறையில நீங்க எப்போதும் போல நீங்க எத்தனை விளக்கு உங்க பூஜை அறையில ஏற்றுவீங்களோ அத்தனை விளக்குகளையும் ஏற்றிக் கொள்ளுங்கள். ஒரு மணப்பலகை வைங்க. அது மேல உங்க குலதெய்வ படம் இருந்தாலும் சரி, இல்ல குலதெய்வத்தை மனதார நினைச்சுக்கிட்டு குத்து விளக்க உங்க குலதெய்வமா பாவித்து வணங்கலாம். நிறை சொம்பு நீரை உங்க குலதெய்வமாக பாவித்து வணங்கலாம். இல்ல நாங்க குலதெய்வ விளக்கு தாங்க ஏத்துறோம் அப்படின்னாலும் அந்த விளக்க நீங்க உங்க குலதெய்வமா பாவித்து ஏத்தலாம். இல்ல உங்க குலதெய்வத்தின் பெயரை ஒரு பேப்பர்ல எழுதி அதை உங்க குலதெய்வமாக பாவித்து இந்த பூஜைகளை நீங்க தாராளமா செய்யலாம்.
என்ன பொறுத்தவரைக்கும் அனைவர் வீட்டிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு படம்னா, குலதெய்வ படம் தான். அந்த காலத்துல வசதி இல்ல. அதனால பலருமே குலதெய்வ படம் இல்லாம இருந்துச்சு. இப்ப அனைத்து வசதிகளும் நம்ம கிட்ட இருக்கு. அதனால தயவு செஞ்சு உங்க குலதெய்வ படத்த உங்க வீட்ல வாங்கி வச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். குலதெய்வ படம் வச்சு, அதற்கு தாமரை மலர்கள், வண்ண வண்ண மலர்கள், எத்தன மலர்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, அத்தனையும் வாங்கி வச்சுக்கோங்க. வாசனை மலர்கள் கட்டாயம் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. மலர்கள் வாங்கி வச்சாச்சு. நாணயம் 108 ரூ. 1 நாணயங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ரூ. 5 நாணயங்கள் இருந்தாலும் சரி, அதையும் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். குங்கும அர்ச்சனை. ஆண் தெய்வம் என்றால் சந்தன அர்ச்சனை. இப்பொழுது குலதெய்வ படம் வச்சாச்சு. 2 பக்கமும் உங்கள்ட்ட குத்து விளக்கு இருந்தா குத்து விளக்கு ஏத்துங்க. இல்லங்க அப்படிங்கிறப்ப 2 மண் அகல் விளக்கு. நீங்க ஏற்கனவே பயன்படுத்தின விளக்கா இருந்தாலும் பரவால்ல. 2 மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அந்த விளக்குல சிகப்பு வண்ண திரி போடுங்க. ஏன்னா, இந்த முறை செவ்வாய்க்கிழமை நமக்கு பௌர்ணமி வருகின்றது. செவ்வாய்க்கே உகந்த நிறம் இந்த சிகப்பு நிறம். அதனால சிகப்பு வண்ண திரி போட்டு நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது, மேலும் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால சிகப்பு வண்ண திரி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் குலதெய்வத்திற்கு இலுப்ப எண்ணெயும் உகந்தது. குலதெய்வத்திற்காக தனியா ஒரு மண் அகல் விளக்கு வீட்ல ஏத்துறீங்க பார்த்தீங்களா? அதுல இலுப்பெண்ணெய் ஊற்றி ஏற்ற ஏற்ற குலதெய்வத்தின் பரிபூரண அருள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். இந்த பூஜைக்கு இலுப்ப எண்ணெயும் நீங்க ஊற்றலாம். அல்லது நல்லெண்ணெய் ஊற்றலாம். நெய் 3ல உங்களுக்கு எது கிடைச்சாலும் ஊற்றி விளக்கு ஏத்திக்கோங்க. விளக்கு ஏத்திட்டு முதல்ல உங்க வீட்ல எந்த விநாயகர் படம் இருக்கோ, ஓம் கம் கணபதியே நமக! ஓம் விநாயக பெருமானே! என் குலதெய்வத்தை நான் வணங்கப் போகின்றேன். இந்த பூஜையில் எந்த ஒரு தடையும் எங்களுக்கு வரக்கூடாது. விநாயக பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு உங்க குலதெய்வத்திடம் வந்து உட்காருங்க. என் குலதெய்வமே, இந்த பௌர்ணமியின் மதிமுகத்தில் உன்னை மனதார வேண்டுகிறேன். எங்களுக்கு அனைத்து நல்லதையும் செய்தருளுங்கள் அம்மா. இந்த பௌர்ணமில உங்களால குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிஞ்சால் தாராளமா செல்லுங்க. பௌர்ணமி, பௌர்ணமி நீங்க ஒரு 5 பௌர்ணமி இல்ல 7 பௌர்ணமி தொடர்ந்து உங்க குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கல் படையலிட்டு குலதெய்வத்தை வணங்கி விட்டு வாருங்கள். கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில என்ன உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, அது கட்டாயம் நடக்கும். இது 100% பலன் குடுக்கும். ஒரு 7 பௌர்ணமி, 5 பௌர்ணமி தொடர்ந்து உங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க. உங்க வேண்டுதல சொல்லி படையல் போட்டு வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் அந்த வேண்டுதல் விரைவில் நடக்கும். அதற்கு நிகரானது தான் இந்த வீட்ல செய்யற உங்க குலதெய்வ பூஜையும். ஆனா என்ன, நம்ம மனதார உங்க குலதெய்வத்தை நெனச்சு, குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைத்து நம்ம வேண்டுறோம். ஆனா, அந்த எல்லையில போய் நம்ம நிக்கும்போது, நமக்கு அதீத சக்திகள் கிடைப்பதை நம்மளால உணர முடியும். அதுதான் வித்தியாசம். உங்க குலதெய்வத்தின் பெயரை 108 முறை, இல்ல உங்க குலதெய்வ பாடல்கள் இருந்துச்சுன்னா, அந்த பாடல்கள் பாடலாம். இல்லங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா, ஓம் என் குலதெய்வமே நமக! உங்க குலதெய்வத்தின் பெயர் எதுவா இருந்தாலும், ஓம் என் முனீஸ்வரரே நமக! ஓம் காமாட்சி அம்மனே நமக! ஓம் பெத்தனாச்சி அம்மனே நமக! ஓம் கருப்பண்ண சுவாமியே நமக! உங்க குலதெய்வம் எதுவோ அந்த பெயர எழுதி ஒரு பேப்பர்லயே கூட நீங்க 108 முறை எழுதிக்கலாம். ஏன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லும்போது 108 முறை சொல்லட்டுமான்னு நமக்கு தெரியாது. அதே இது ஒரு பேப்பர்ல நீங்க 108 முறை எழுதிட்டீங்கன்னா, இந்த அர்ச்சனை செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். முதல்ல பூக்களால அர்ச்சனை பண்ணுங்க. அடுத்து நாணயங்களால், அடுத்து குங்குமத்தினால் அல்லது சந்தனத்தினால். இது அனைத்தையுமே சேர்த்து 108 முறையும் செய்யலாம். இல்ல ஒவ்வொன்றையும் நீங்க 108 முறையும் செய்யலாம். செய்து முடித்த பிறகு தலவாழ இலை விரிச்சு, பொங்கல் அன்னைக்கு ரொம்பவே சிறப்பா நீங்க பொங்கல் செஞ்சுக்கணும். ஏன்னா, குலதெய்வத்திற்கு எப்போதுமே ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி, பெண் தெய்வமா இருந்தாலும் சரி, மிகவும் உகந்த ஒரு படையல் அப்டின்னா பொங்கல் தான். அதனால சர்க்கரை பொங்கல் அன்னைக்கு உங்க வீட்லயே செய்யுங்க. செஞ்சுட்டு அன்னைக்கு ஒரு இனிப்பு வகைகள், சிகப்பு நிற இனிப்பு வகைகள் நீங்க செஞ்சாலும் சரி, இல்ல வெளியில வாங்கிட்டு வந்தாலும் சரி, ஜாங்கிரியா இருக்கலாம், இல்ல கேசரியா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு இனிப்பு வகைகள் ஒண்ணு சிகப்பு நிறத்துல வச்சுருங்க. வச்சுட்டு உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கோங்க. இந்த பௌர்ணமி ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமி. அதனால தான் இந்த பௌர்ணமில மாவிளக்கு போடுவதும் இன்னுமே சிறப்பு தான். மாவிளக்கு புரட்டாசி மாதத்துல மாவிளக்கு தீபம் ஏற்றுவது அனைத்து தெய்வங்களின் நல்லாசையும் நமக்கு பெற்றுத்தரும். அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி தினத்துல நம்ம குலதெய்வத்திற்கு ஏற்றும்போது இன்னுமே அதீத சக்தியா இருக்கும். அதனால முடிஞ்சவங்க கண்டிப்பா உங்க பூஜையில ஒரு மாவிளக்கு ஏற்றி வைங்க. ரொம்பவே நல்ல விசேஷம். இது அனைத்தையும் படையல் போட்டு சுவாமிக்கு கும்பிட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. இலையில வச்ச உணவை உங்க வீட்ல உள்ள அனைவரும் பிரசாதமாக எடுத்துக் கொள்ளுங்கள்.
அவ்வளவுதான் பூஜை. இத கட்டாயம் செஞ்சு பாருங்க. கை மேல பலன் குடுக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏதேனும் வேண்டுதல் இருக்கு, என்னால இப்ப குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறப்ப, இந்த பௌர்ணமி பூஜை செய்றதுக்கு முன்னாடியே ஒரு நாணயம் முடிஞ்சு வச்சு, அந்த ஒரு வேண்டுதல் மட்டும் தான் உங்க மனசுல இருக்கணும். சொல்லிக்கிட்டே அந்த 108 போற்றி எல்லாமே செஞ்சு பாருங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும். உங்க வீட்ல நெறைய பண சேர்க்கை நடக்கணும் அப்படின்னா, பச்சை கற்பூரம் வச்சு வழிபாடு செய்து, நீங்க எங்கெங்கெல்லாம் பணம் வச்சிருக்கீங்களோ, அந்த இடத்துலலாம் அந்த பச்சை கற்பூரத்த எடுத்து வைங்க. அன்னைக்கு சாமிக்கு ஆரத்தி காமிக்கும்போது, சூடத்துக்கு பதிலாக பச்சை கற்பூரம் வச்சு ஏற்றுவது இன்னுமே அதீத பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த எளிய வழிபாடை கட்டாயம் செய்யுங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். குலதெய்வத்தை வணங்குனவங்க யாருமே கைவிட மாட்டாங்க. நம்ம தெய்வம் நமக்காக இருக்கிற ஒரே தெய்வம் நம்ம குலதெய்வம். கண்டிப்பா எல்லாரும் உங்க குலதெய்வத்தை வணங்குங்க. உங்களுக்கு அதீத நன்மையோட உங்க குடும்பமே சீரும் சிறப்புமாக இருக்கும். குலதெய்வம்லாம் அதிகமா எந்த ஊர் பக்கம் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் ரொம்பவே ஆசைப்படுறதுனால, உங்க குலதெய்வத்தின் பெயரையும், அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் எங்களோட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.